ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் ஓட்டுநர் சோதனை மேற்கொள்வதற்கான நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியாவில் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான புதிய விதிமுறைகளை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் அண்மையில் அறிவித்தது. இந்த புதிய விதிகள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதால் போக்குவரத்து விதிகளும் மாற்றப்பட்டுள்ளன. அதன்படி இன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் ஓட்டுநர் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். இணையதளத்தில் விண்ணப்பித்து இந்த சேவையை பெறலாம். இந்த மையங்கள் சோதனைகளை நடத்துவதற்கும் உரிம தகுதிக்கான சான்றிதழ்களை வழங்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 18 வயதுக்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் 25,000 ரூபாய் வரை அபராதம் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரண்ட் நிறுத்துறாங்க. ஏதோ வசதி படிச்சவங்க ஏசியில் தூங்குறாங்க, அவங்ககிட்ட ஒரு இன்வெர்டர் இருக்கும். ஏழை மக்கள்லாம் என்ன செய்வான்? அவன் எப்படி தூங்குவான்? ராத்திரில அடிக்கடி கரண்ட் போகுது. இதை தயவு செய்து அந்த ஆட்சியாளர்கள் இதை கவனத்தில் கொள்ளணும். கோடை வெயில் ஒரு பக்கம், மின்வெட்டு ஒரு பக்கம் என தூக்கம் கூட தொலைந்து விட்டது என்பதை புதுச்சேரி மக்கள் பெரும்பாலானோரின் புலம்பலாக உள்ளது. புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக 100 ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெப்பம் பதிவாகி வருகிறது. கடுமையான வெப்ப அலை காரணமாக வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கும் நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு தீர்வாக வடிநெடுகிலும் மரங்களை அதிக அளவில் நட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நிழல் அதிகமாக கிடையாது. இருக்கிற மரங்கள்லாம் நிறைய பேரை வெட்டிட்டதால இருக்கிற நிழல் கம்மியாக இருக்கிறதால மேற்கொண்டு மரங்கள் எல்லாம் நிறையா வச்சு இன்னும் கொஞ்சம் நிழல் கிடைக்கிற மாதிரி இந்த வெயிலில் நம்ம ஆரம்பித்தாதான் அடுத்த வெயிலை நம்ம கரெக்டாக செஞ்சு பண்ண முடியும். மற்றொரு புறம் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் வீட்டிற்குள்ளேயும் புழுக்கம் தாங்க முடிவதில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் 4 மணி நேரம் கூட தூங்க முடியாத நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.